திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 176, அதிகாரம் வெகாமை. குகாசியன் என்பவர் 1947ஆம் ஆண்டில் பென்சில்வேனியாவின் புருமாலில் பிறந்தவர். 15 வயதில் ஒரு மிட்டாய் கடையை கொள்ளையடிக்க முயன்றபோது 18 மாதங்களுக்கு பென்சில்வேனியாவின் கேம்ப் ஹில்லில் உள்ள சிறைக்கு அனுப்பப்பட்டார். பின்னர் அவர் 1964இல் விடுதலையானார். 1971ஆம் ஆண்டில் வில்லனோவா பல்கலைக்கழகத்தில் மின் பொறியியல் துறையில் இளங்கலை பட்டம் பெற்று ரிசர்வ் அதிகாரிகளின் பயிற்சி படையில் சேர்ந்தார். பின்னர் அவர் அமெரிக்க இராணுவத்தில் கோட்டை பிராக் நிறுவனத்தில் பணியாற்றி அங்கு ஆயுத பயிற்சியை பெற்றார். அவர் கடவுளுக்கு பயந்து ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ நினைத்தாலும் அவரது மனம் மட்டும் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. மாறாக குற்ற வாழ்க்கையை தொடரவே, அதிலேயே சிறந்து விளங்கவே அவரது மனம் சொன்னதால் அவர் அதன்படியே செய்ய ஆரம்பித்தார். குகேசியன் வங்கி கொள்ளைகளை திட்டமிட்டு செயல்படுத்துவார். நிலப்பரப்பு மற்றும் தெரு வரைபடங்களை பயன்படுத்தி வனப்பகுதிகளுக்கு அடுத்ததாக இருக்கும் சிறிய நகரங்களை தேர்ந்தெடுப்பார். பின்னர் அவர் கொள்ளையடித்த பணத்தை உடனடியாக எடுத்துச் செல்லாமல் ஒரு தற்காலிக சேமிப்பில் வைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விடுவார். பின்னர் மாதக்கணக்கிலோ அல்லது வருடத்துக்கணக்கிலோ தான் திரும்பி வந்து அதை எடுத்துச் செல்வார். இதனால் அவர் சுமார் 9 வருடங்களாக போலீசாரிடம் அகப்படாமல் இருந்தார். ஒரு முறை வங்கி கொள்ளைகளுக்கு பயன்படுத்திய வரைபடங்கள், முகமூடிகள், உணவு, ஆயுதங்கள், வெடிமருந்துகள் ஆகியவை ஒரு குழாயில் வைத்து ஒரு வடிகாலில் அவர் மறைத்து வைத்திருந்ததை காடுகளில் விளையாடும் 2 சிறுவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த பொருட்களின் மூலம் காவல்துறையினர் மிகவும் துல்லியமாக விசாரணை மேற்கொண்டு 2002இல் குகேசியன் கைது செய்யப்பட்டு 117 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அருளை விரும்பி அறநெறியில் நின்றவன் பிறருடைய பொருளை விரும்பி பொல்லாத குற்றங்களை எண்ணினால் கெடுவான் என்பதை அருள்வெகி ஆற்றின்கண் நின்றான் பொருள்வெகி பொல்லாத சூழக் கெடும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பிறர் பொருளை விரும்புதல் மருள், பிறருக்கு கொடுத்து மகிழ்தலே அருள். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.